தென்சென்னை மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் பற்றிய முழு விவரங்களை வேட்பாளர்.com பகுதியில் தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வேட்பாளர்.com பகுதியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் ஹரிணி சாந்தி. வேட்பாளர்.comஇன் இந்த பகுதியில் தென்சென்னை மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக போட்டியிட இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் பத்தி தான் பார்க்க இருக்கும். இவங்களுக்கு 62 வயதாகுது. இவங்களுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி. இவங்களுடைய கணவர் சவுந்தரராஜன், இவரும் மருத்துவராக இருக்கார். இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் சித்தப்பாவும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களாக இருந்தாலும் கூட பாஜகவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இணைந்து மாநில தலைவர் பதவி வரைக்கும் உயர்ந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன். மகப்பேறு மருத்துவர், இலக்கியவாதி, சமூக ஆர்வலர், அரசியல்வாதின்னு பல்வேறு தளங்களில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் மாநில பொதுச் செயலாளராகவும் துணைத் தலைவராகவும் தேசிய செயலாளராகவும் இருந்திருக்காங்க. மருத்துவத்துறை சார்ந்த இவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முதல் பெண் தலைவரும் கூட. 2014 முதல் 2019 ஆண்டு வரை பாஜகவின் தலைவராக இருந்திருக்காங்க. பாஜகவை தமிழ்நாடு முழுவதும் வளர்த்துவிட்ட பெருமையுடையவர் தமிழிசை சவுந்தரராஜன். 2019 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் இருந்திருக்காங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்தப்போ அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10 விழுக்காடு உள்ஒதுக்கீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் வழங்கியும், பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பு நிதியில் 50,000 திட்டத்தை செயல்படுத்தியதுன்னு பல திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். ஆளுநர் பதவி வழங்கப்பட்டதன் காரணமா 2019 ஆண்டு பாஜகவிலிருந்து விலகிய இவர் தற்போது மீண்டும் தேர்தலில் போட்டியிட ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்திருக்கார். இந்த முறை தென்சென்னை மக்களின் மனங்களை வென்று நாடாளுமன்றத்துக்கு செல்வாங்களா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.